அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. தேவ வார்த்தைகளோடு இந்த நாளிலும் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பு பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இங்கு வேதாகமத்தில் ஒரு வாதையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இது என்னவென்றால், எக்காலம் ஊதும்போது அந்த சம்பவம் நடக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 4வது வசனம் எப்படி சொல்லுகிறது? பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய மனிதனுக்கு உண்டாகக்கூடிய சஞ்சாரங்கள் யாருக்கு என்றால், அது பூலோகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இயற்கையின் படைப்புகள், அதாவது பூமியின் புல், பசுமையான எந்த பூண்டுகள், காய்கறிகள், எந்த ஒரு மரங்கள், இவைகளெல்லாம் அந்த சேதத்திற்கு உட்படாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள் அல்லாதவர்கள் எவர்களோ அவர்களுக்கு மட்டும் அந்த சேதம் உண்டாகும் என்று இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 9:4 சொல்லுகிறது. சற்று யோசித்து பார்ப்போம். 2வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது, 2வது சங்கீதம் அங்கு 8வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவ சமூகத்தில் என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஜாதிகள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 61:3 அவர் சொல்லுகிறார், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் தங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. இங்கு அன்பு பிள்ளைகளே, முதலாம் தூதன் எக்காலம் ஊதும்போது அங்கு ஆண்டவர்
ஒரு சேதத்தை அனுப்புகிறார். அந்த சேதம் என்னவென்றால் இரத்தம் கலந்த கல்மழை. அது பூமியில் உள்ள மரங்கள் எல்லாவற்றையும் புல் பூண்டுகளையும் அழித்து அங்கு மரங்களில் 1/3 வெந்து போயிற்று என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த அனுபவங்கள் எப்படி காணப்படுகிறது என்பதை சற்று யோசிப்போம். ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின் நியமங்களும் தேவனுக்கு உட்பட்டதாக காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். அங்கு யாத்திரையாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சத்திய வார்த்தைகளை இப்படி நமக்கு சொல்லி இருக்கிறார். யாத்திரையாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலில் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது, கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல் வாசற்படி விலக்கி கடந்து போவார். எந்த வீட்டு நிலைகளிலும் கதவுகளிலும் அந்த இரத்தம் காணப்படுகிறதோ அந்த வீடுகளை சங்காரம் செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த வாதைகளை நாம் நினைத்து பார்ப்போம். எந்த ஒரு எகிப்து தேசத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு வாதைகளில் எந்த ஒரு வாதையாவது அவர்கள் மீது வந்ததா என்றால் இல்லை. எகிப்தியர்கள் மீது தான் எல்லா வாதைகளும் வந்ததே தவிர ஆண்டவருடைய பிள்ளைகள் மீது ஒரு வாதையும் வரவில்லை. இங்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை யாருடைய நெற்றிகளில் எழுதப்பட்டு இருக்கிறதோ அவர்களுடைய அந்த பிள்ளைகள் மாத்திரம் சேதப்படுத்தாமல் இருப்பார்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதாகமம் சொல்கிற வார்த்தை, அவருடைய நாமம் யாருடைய நெற்றிகளில் எழுதப்படும் என்றால், இங்கு உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 9-10வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது: நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்படும் என்று பூமியில் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, யாருடைய நெற்றிகளில் கர்த்தருடைய நாமம் எழுதப்பட்டு இருக்கிறதோ, இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்களை ஆண்டவருடைய சங்காரம் ஒன்றும் செய்யாது, அவர்கள் காக்கப்படுவார்கள். அப்படி என்றால் எல்லோருடைய நெற்றிகளிலுமே அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்குமா என்றால் இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளுடைய நெற்றியில் மாத்திரம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும், கடைசி காலங்களில் ஆண்டவருடைய வாதைகளுக்குள் அகப்படாமல் இருக்க வேண்டும் என்றாலும், யார் மீது அந்த வாதை தன்னுடைய வல்லமையை செலுத்தாமல் இருக்கும் என்றால், தேவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த வாதை ஒரு தீமையும் செய்யாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நீங்களும் நானும் அந்த வாதையில் அகப்படாமல் இருக்க வேண்டுமென்றால், அவருடைய நாமம் நமது நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்க வேண்டுமென்றால், நாம் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு அவருக்கு உண்மையுத்தமாய் நடக்க கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம்.
ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள், இதோ ஆண்டவரே, கடைசி காலத்தில் வரக்கூடிய இக்கட்டுகளுக்கு, வாதைகளுக்கு நாங்கள் எங்களை தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால், உம்முடைய நாமம் எங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். உங்களுடைய நாமம் எங்கள் நெற்றியில் எழுதப்பட்டு இருக்க வேண்டுமென்றால், நாங்கள் உம்முடைய பிரமாணங்களை கைக்கொண்டு நடக்க வேண்டும். இதை நீர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர். இனிமேலும் ஆண்டவரே, அந்த பிரமாணங்களை நாங்கள் கைக்கொள்ளாமல் இருந்தால், இனி எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவித நாட்களில் நாங்கள் அந்த பிரமாணங்களை கைக்கொண்டு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய், உம்முடைய நாமம் எங்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டவர்களாய் காணப்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று முந்தின நாட்களில் நாங்கள் செய்த தவறுகளை எங்களுக்கு தயவாக மன்னித்து எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்கு இன்றைக்கும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே நாம் மனம் மாறி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு அனுகூலங்களை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.